பால்நிலைசார் வன்முறைக்கு எதிரான 16 நாட்கள் வேலை திட்டத்திற்கு ஆதரவாக இலங்கை நாடாளுமன்றத்தில் பல நிகழ்ச்சிகள் இடம்பெற்றுள்ளன. பால்நிலைசார் வன்முறையை முடிவுக்கு கொண்டு வருவதை குறிக்கும் இலச்சினை பிரதமர் ஹரிணி அமரசூரிய மற்றும் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன ஆகியோருக்கு அணிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவளிக்கும் வகையில் பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நாடாளுமன்ற பணியாளர்கள் செம்மஞ்சள் நிறம் கலந்த ஆடைகளை நேற்றைய தினம் அணிந்து வந்திருந்தனர். அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நுழைவாயிலில் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பால்நிலைசார் வன்முறையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஆதரவை வெளிப்படுத்தும் இலச்சினைகள் அணிவிக்கப்பட்டன. 16 நாட்கள் வேலை திட்டம் என்பது பால்நிலைசார் வன்முறைக்கு எதிராக வருடாந்தம் நவம்பர் 25 முதல் டிசம்பர் 10 வரை நடத்தப்படும் ஒரு உலகளாவிய பிரசாரமாகும். இது பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்புக்கான சர்வதேச தினத்தில் தொடங்கி மனித உரிமைகள் தினத்தன்று முடிவடைகிறது. உலக அளவில் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான வன்முறையை தடுக்கவும் அகற்றவும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, நடவடிக்கைகளை பலப்படுத்துவது இந்த வேலை திட்டத்தின் நோக்கமாகும். ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகம் அவர்களின் 16 நாட்கள் வேலை திட்டத்தின் 2025ஆம் ஆண்டுக்கான உலகளாவிய கருப்பொருள் அனைத்து பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான டிஜிட்டல் வன்முறையை முடிவுக்கு கொண்டுவர ஒன்றிணைவோம் என்பதை வலியுறுத்துகிறது.